வைட்டமின் டி, ஒமேகா 3, கால்சியம், அயன் இதெல்லாம் எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாது இன்னைக்கு பார்க்க போறோம். அயன் டேப்லெட் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். வெறும் வயிற்றுல நம்மளோட pH அசிடிக் லெவல்ல இருக்கும். அந்த டைம்ல அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அயன் டேப்லெட்டோட சேர்த்து வைட்டமின் சி எடுத்துக்கலாம். வைட்டமின் சி எடுக்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அயன் டேப்லெட் சாப்பிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு பால் டீ எதுவுமே குடிக்க கூடாது. டீல இருக்கக்கூடிய டேனின்ஸும் பால்ல இருக்கக்கூடிய கால்சியமும் அயன் அப்சார்ப்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணும். ஒமேகா 3யும் வைட்டமின் டியும் ஆகாரத்துக்கு பிறகு எடுத்துக்கணும். பால், மோர் இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்ஸோட நம்ம சாப்பிட்டோம்னா ஒமேகா 3யோட அப்சார்ப்ஷனும் வைட்டமின் டியோட அப்சார்ப்ஷனும் நல்லா இருக்கும். வைட்டமின் டி தனியா எடுக்காம வைட்டமின் K27 சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ், வைட்டமின் B12 டேப்லெட்ஸ் எல்லாம் ஆகாரத்துக்கு பிறகு காலையில எடுக்கிறது நல்லது. ஏன்னா வைட்டமின் B12 நம்ம மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணிடும், நம்மள ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கும். இரவு நேரத்தில் எடுத்தோம்னா அதை சாப்பிட்டு சரியா தூக்கம் வராது. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மல்டி விட்டமினும் வைட்டமின் B12 எடுத்துக்கிறது நல்லது. தைராய்டு மாத்திரையும் காலையில எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி உள்ள காரணமும் காலையில நம்ம வெறும் வயிற்றுல pH லெவல்ஸ் கம்மியா இருக்கும், அசிடிக் pHல இருக்கும். தைராய்டு மாத்திரை அசிடிக் pHல இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பால், டீ எதுவா இருந்தாலும் குடிக்கணும். குழப்பாம சிம்பிளா சொல்லணும்னா அயன் டேப்லெட் வெறும் வயிற்றுல எடுத்துக்கங்க. அயன் வித் வைட்டமின் சி காம்பினேஷன் நல்லா இருக்கும். அயன் வித் கால்சியம் காம்பினேஷன் சேர்க்கவே கூடாது. ஒமேகா 3யும் வைட்டமின் டியும் ஃபேட் ஃபுட்ஸோட எடுத்துக்கங்க. ஒமேகா 3யும் வைட்டமின் டியும் வெறும் வயிற்றுல எடுக்காதீங்க. தைராய்டு மாத்திரையோ வெறும் வயிற்றுல எடுத்துக்கங்க. இதே மாதிரி வேற சப்ளிமெண்ட்ஸோ வேற மருந்து மாத்திரைகளோ எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன்.